نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இளைஞர்களும் இன்றைய நிலையும் என்கிற ஒரு தலைப்பில் என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக நான் பணிக்கப்பட்டுள்ளேன். பொதுவாக இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் மிக முக்கியமான பங்குதாரர்கள், ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டு என்று கூட இந்த இளைஞர் சமுதாயத்தை வரலாற்று ஆசிரியர்கள் வரணிச்சை சொல்வதை நாம் அவதானிக்கலாம். இளைஞர்களை பொறுத்தவரையில் இளைஞர்களை குயவன் கைப்பிடி மண் என்று ஒரு சில எழுத்தாளர்கள் எழுதுவார்கள். அதாவது பானை சட்டி செய்யக்கூடியவன் தான் குயவன். அவன் கையில் இருக்கிற மண்ணை அவன் என்ன நினைக்கிறானோ அப்படி உருவாக்கிடுவான். அவன் நினைச்சா சட்டி, அவன் நினைச்சா முட்டி, அவன் நினைச்சா வெறும் மண் புட்டி. அவன் தான் அதை என்ன செய்கிறான், உருவாக்குறான். அதனால் இந்த இளைஞர் சமுதாயம் எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறுது. இந்த இளைஞர்களை பயன்படுத்துகிறாங்க. அரசியல்வாதி அவன் வேலையை பார்க்கறதுக்கு இந்த இளைஞர்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறான். தீவிரவாதி அவன் வேலையை முடிக்கிறதுக்கு இந்த இளைஞர்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு சமுதாய தொண்டு செய்யக்கூடிய நல்லெண்ணம் கொண்டவர்களும் அவங்க வேலைக்கு இந்த இளைஞர்களை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செஞ்சு பல வாரங்களாக முயற்சி செஞ்சு இதுக்கு பேச்சாளர்களை ரெடி பண்ணி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்கிறதுக்கு பல விளம்பரங்கள் இணையதளங்களில் போட்டு இந்த மைக்கை பிடிச்சி நான் இன்னைக்கு இப்போ பேசுகிறேன்னு நினச்சேன்னா இதுக்கு பின்னாடி இளைஞர்களுடைய பங்கு நிறையவே இருக்கும். அந்த இளைஞர்கள் இல்லாமல் பண்ண முடியாது. அவங்க தான் அதை சரியாக செஞ்சுக்கிட்டு போவாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் என்பவர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. சில வேளை அவங்கள நல்லா பயன்படுத்திக்கிட்டு போவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜமாத்தோடு தொழாம வீட்டில் தொழுகிறாங்க இல்லையா, அவங்க விஷயத்துல எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. எனக்கு பகரமாக பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துறதுக்கு ஒரு இமாமை ரெடி பண்ணிட்டு இளைஞர்களை ஒன்று சேர்த்து கொண்டு விறகுகளை சேர்த்துக்கிட்டு இந்த வீட்டில் தொழுகிறவங்களை போய் வீட்டோட சேர்த்து எரிக்கணும் போல என் மனசு நினைக்குது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கும் ஒரு சமுதாய மறுமலர்ச்சியை கொண்டு வர்றதுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கபலமாக கொண்டு போகிறதுக்கு தயாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த படை இளைஞர் படையை தான் சொல்கிறாங்க. மூத்த சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று திரட்டிக்கிட்டு
கல்வியில் மூத்தவர்களெல்லாம் ஒன்று திரட்டிட்டு போய் பண்ணணும்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றா, இளைஞர்களை ஒன்று சேர்த்து கொண்டு இதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இளைஞர் சமுதாயம் ஒரு சமுதாயத்தில் மிக தேவையானவர்கள். இப்ப அதுல இளைஞர்கள் என்று சொன்னாலே நமக்குள்ள ஒரு வாத பிரதிவாதம் இருக்கு. யாரு இளைஞர்கள்? 18 வயசு வரைக்குமா, 20 வயசு வரைக்குமா, அப்படி என்று நமக்குள்ள ஒரு வாத பிரதிவாதங்கள். ஒரு சமுதாய ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் இளைஞர்கள் அம்பாங்க. அப்படி பார்க்க போனால் ரோமானியாவில் 10 வயசுலேயே கல்யாணம் முடிச்சிடறான். கல்யாணம் முடிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. 12 வயசுல தந்தை ஆகுறான் ரோமானியாவில். உலகத்திலேயே சின்ன வயசு திருமணம் அங்கே தான் நடக்குது. பிரான்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ இளைஞர் சமுதாயம் என்பது 40 வயதுக்கு உட்பட்டது அப்படி என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வச்சு. அப்போ அந்த 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் இளைஞர். கல்யாணம் பண்ணினா என்ன பண்ணாட்டி அந்த இளைஞர் சமுதாயம்ங்கிறது 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிறத இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. இந்த இளைஞர்களுடைய பங்களிப்பு எதுக்கு தேவை, ஒரு சமுதாயத்தில் எதுல தேவை அப்படின்னு சொன்னா, ஒரு முன்மாதிரி மிக்கவர்களாக இந்த இளைஞர்கள் தான் இருப்பாங்க. அவங்க தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு முன்மாதிரி. அவங்கள பார்த்து தான் ஒரு சமுதாயம் என்ன செய்யுது, அடுத்த திட்டமிடலை வந்து தீர்மானிக்க போகுது. ஒரு சமுதாய சீர்திருத்தம், ஒரு ஊரினுடைய வளமைய, ஒரு குடும்பத்தினுடைய நிலைமைய இந்த இளைஞர்கள் தான் என்ன செய்ய போறாங்க, மாற்றி அமைக்க போறாங்க. அப்ப இந்த இளைஞர்கள்ங்கிறது மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபி லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்ட நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாள்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, 7 சாராருக்கு நிழல் கொடுக்கிறான். அந்த 7 சாரார் யார்? அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது முதல்ல சொல்றாங்க, இமாமுன் ஆதில், நீதமான ஒரு தலைவன் அப்படிங்கிறாங்க. நீதி செலுத்தக்கூடிய ஒரு தலைவன். ஏன் அதுக்கு அவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, அவன் தான் தலைவர்னா அவனை தட்டி கேட்க யாருக்கும் அங்க அருகதை கிடையாது. ஒரு நாட்டு ஜனாதிபதி, ஒரு நாட்டுக்கு மன்னனா இருக்கிறவன், அவன் என்ன செஞ்சாலும் யாரும் என்ன கேட்க முடியும்? அவன் நினைச்சா மரண தண்டனை கொடுப்பான், ரத்து செய்யன்றுவான். ஒரு மரண தண்டனை கைதி ஒரு ஜனாதிபதி நினைச்சா விடுதலை செஞ்சிடலாம். யாரு கேட்கறது? அவன் இருக்கிறான முடிவு. நீதம் செலுத்தக்கூடிய தலைவன் என்ன தெரியுமா? அவன் எதுக்கு பயந்து நீதம் செலுத்தணும்? யாருக்கு பயந்து அவன் நீதம் செலுத்துறான்? யாருக்குமே கிடையாது. அவனே நீதம் செலுத்துறான்னா அல்லாஹ்வுக்கு பயப்படுறான். அவன் எவனுக்கும் பயப்பட தேவையில்லாத ஒருத்தன் சரியா நடக்கிறான்னா அல்லாஹ்க்கு தான் பயப்படுறான். அவனுக்கு அந்த முதல் இடத்தை கொடுக்குறாங்க. அடுத்தது ஷாபு நஷஃபி இபாதத்தில்லாங்கிறாங்க, அல்லாஹ்ட வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன் அப்படி என்றால், இந்த நம்ம மனித வளர்ச்சி கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தவன் பேச்சு கேட்காம, எவனுக்கும் கட்டுப்படாம, நான் நினைச்சதை செய்வேன் அப்படி என்று போகக்கூடிய ஒரு பருவம் வாலிப பருவம் தான். சின்ன வயசுல வாப்பா அம்மாவை பயந்து வேலை நடந்துகிட்டு இருக்கும். வயசு போனதுக்கு அப்புறம் அவர் தூக்கம் பெறாது, தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி தான் ஆகணும். அவருக்கு வேலை கொடுத்துறான், மறுமையில அவங்களுக்கு நிழல் கொடுக்குறான். அப்ப அந்த கட்டுளமை பருவம் அவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பருவமாக இருக்குது. இஸ்லாத்தினுடைய வரலாற்றுகளை எடுத்து பார்த்தால் பெரும் புரட்சிகள் செய்தவர்கள், சமுதாயத்தில் நிலையை மாற்றி போட்டவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை அஞ்சாமல் நிறைவேற்றியவர்கள் எல்லாம் இளைஞர்கள் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ளதான் வர்றாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு தியாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். அல்லாஹ்வுடைய சோதனைகள் என்ன வந்த போதும் அதை எதிர்த்து நின்று போராடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். எரியிற நெருப்பு கடங்குல தூக்கி போடப்பட்ட போது கூட ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எவன் உதவியும் தேவையில்லை, அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு தைரியமா போய் விழுந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான். யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாத நேரம், தந்தை கூட எதிரியாய் இருக்கிறான், எவனுமே சப்போர்ட்டுக்கு இல்லாத நேரத்தில் எடுத்துக்காட்டுக்காக
சிலையை உடைச்சி, சிலையை உடைக்கிறா சிலையை உடைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல, அவர் செஞ்ச வேலையை பாருங்க. சிலையை உடைக்கிறா எல்லா சிலையும் உடைச்சிக்கணும், ஒன்னை விட்டுட்டு மற்ற எல்லாம் உடைக்க பாருங்க. அதுதான் காய் நகர்த்துது. பெரிய சிலையை விட்டுட்டு மற்ற எல்லாம் உடைக்கிறாரு. அதுவும் சும்மா உடைக்கல, சொல்லிட்டு செய்கிறாரு. அவருக்கு என்ன பிளான் பண்றாருன்னு சொன்னா, ஒரு கேள்வி வரும், இந்த சமுதாயத்துக்கிட்ட இதெல்லாம் சொல்றாங்க, இந்த கற்களால் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கல் உங்களுக்கு மழையை தராது, நீங்க செஞ்ச சிலையப்பா இது, இதுக்கு பேசுற சக்தியும் இல்லை, கேட்கிற சக்தியும் இல்லை, இது உதவியெல்லாம் செய்யாதுன்னு சொன்ன போதெல்லாம் அவங்க மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மறுத்துக்கிட்டு இருந்த அந்த சமுதாயத்தை அப்படியே கண்கள் பிதுங்க வைக்கணும், ஒரு கேள்வி கேட்கணும், இவங்களுக்கு இதை புரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. ஒரு இளைஞன் வழங்கிட்டா, அது அல்லாஹ் தஆலா ஃபதன், ஒரு இளைஞன் இதை செய்வதாக வாக்களித்திருந்தான். யுகாலு லஹு இப்ராஹிம், அவன் பேர் கூட இப்ராஹிம் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. அவர் என்ன பிளான் பண்றார்? அந்த இளைஞன் எப்படி இந்த சமுதாயத்தை புரியப்படுத்தலாம், அவர் ஒரு பிளான் பண்றார். அவர் ஒரு விஷயத்தை உருவாக்குறார். எப்படி சொன்னா, சமுதாயத்தை சொன்ன கேட்கல, அவர் ஒரு பிளான் பண்றார். ஊரெல்லாம் ஒன்று கூடி என்னை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கணும், இந்த கேள்வியை தான் கேட்கணும், அதுக்கு நான் இந்த பதில் சொல்லணும் பிளான் பண்றார். இதுதான் லீடர்ஷிப்ங்கிறது. ஒரு லீடர் வேலை என்ன தெரியுமா? ஒரு தலைவர், ஒரு லீடர் என்றால் என்ன தெரியுமா? மக்கள் என்ன கேட்கணுங்கிறத அவர் தான் தீர்மானிப்பார். அதுக்கு நான் என்ன சொல்லணுங்கிறதையும் அவர் தான் தீர்மானிப்பார். இது என்ன சந்தர்ப்பத்தில் நடக்கணுங்கிறதையும் அவர் தான் தீர்மானிப்பார். அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்ப்பார். அதான் லீடர், அவன் தான் லீடர். ஆச்சரியமா இருக்கு நமக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாரு தெரியுமா? பிளான் பண்றாரு, மக்கள் ஒன்று கூடணும், என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும், இப்படி ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு பிளான் பண்றாரு. பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் காய் நகர்த்துறார். முக்கியமான ஒரு ஒற்றன் வேலை பார்க்குறாங்கல்ல, அரச மட்டத்தில் உள்ள அரசுகிட்ட போய் தகவல் சொல்றாங்கல்ல, அப்படியான ஒருத்தர் ஒரு 2-3 பேரை நெருங்கி ஒரு தகவல் சொல்றார். அஸ்னாமக்கு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்க சிலைகளை எல்லாம் ஒரு நாளைக்கு உடைக்கத்தான் போறேங்கிறார். உடைப்பேன் அப்படிங்க. ஏன் சொல்றாரு? உடைக்கணும், என்ன தேடணும் அப்படிங்கிறதுக்காக. தலைமறைவாயிரவன் சொல்லிட்டு செய்ய மாட்டான். உடைக்கணும், உடைச்சா நான் தான் உடைச்சேன்னு உங்களுக்கு விளங்கணும், அதுக்காக 2 பேர்கிட்ட சொல்லி வைக்கிறார். சொல்லி வச்சுட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூற நாள், அவங்க வர்ற ஒரு பண்டிகைக்காக ஒன்று கூடுவாங்க. அப்படி எல்லாரும் ஒன்று கூடி ஒரு இடத்துல போற நேரம் சந்தர்ப்பம் பார்த்து உடைக்கிறார். சிலை உடைக்கிறது நோக்கமா? இஸ்லாம் சிலை உடைக்க சொல்லுதா? இல்ல, மனசுல இருக்கிற சிலையை தான் உடைக்கணும். அவர் எடுத்து வச்ச என்ன சிலை உடைக்கிறதா எல்லாத்தையும் உடைச்சிக்கணும், எல்லாம் உடைக்கல. ஒரு பெரிய சிலை, அவங்க முக்கியமா வணங்கின பெரிய கடவுள் என்ற அந்த பெரிய சிலையை வச்சுட்டு மற்ற எல்லா சிலையும் போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு கோடாரிய கூட அதிர தலையில தோல்ல கொழுகி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தேடி வருவாங்க அப்படின்ட்டு. ஓடல, காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னடா இன்னும் வரலையே அப்படின்னு. இப்போ ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் வர்றாங்க. ஒருத்தன் போய் பார்க்குறான், சிலையெல்லாம் உடைச்சி கிடக்குங்கிறான், கூச்சலுறான், மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அதாவது ஒரு கடவுள் கொள்கையில் இருக்கிற தெய்வ நிந்தனை செய்தால் அவன் உசுர கூட விடுறது தயாராயிருவான், மற்ற விஷயங்களை மன்னிச்சிடுவான். நம்ம கோயிலை கை வச்சுட்டான், பள்ளியை இடிச்சிட்டான், பன்சலையை இடிச்சிட்டான்டா விட மாட்டான், விடக்கூடாதுன்றான், உசுர விடுறது தயாராகுவான். முகமது நபிக்கு கேலி சித்திரம் வெளியின உடனேயே டென்மார்க்குக்கு எதிராக போர்க்காலத்தில் நின்று கொடியை தூக்கிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் எடுத்துக்கிட்டு பொம்மை எரிச்சு, டென்மார்க்கிற கொடியை எரிச்சு ரோட்ல நின்று ஆர்ப்பாட்டம் எடுத்து பழைய வீடியோ எடுத்து பாருங்க. எவனும் பள்ளிக்கு போய் தொழாதவன் தான். அந்த மத உணர்வு அவனை வேலை செய்ய வச்சு, அந்த முன்னுக்கு நின்று கத்தினவன் பள்ளி பக்கமே போகாதவன், பாவி 5 நேரம் தொழாதவன், முகமது நபிக்கு ஏதாவது ஒன்றுன்னா தாங்க மாட்டான். இதான் மத நிந்தனை. மதத்துக்கு ஏதாவதுன்னா அப்படியே களத்தில் குதிச்சிருவான். அவ்வளோ பேரும் வந்துட்டான், எல்லாரும் வந்து தர்றாங்க, எவன் பார்த்த வேலை அப்படிங்கிறாங்க. இப்ப ஏற்கனவே சொல்லி வச்ச அந்த முன்னுக்கு வர்றாங்க. ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான், ஒரு ஃபத்தா, ஒரு இளைஞன் சொல்லி கொண்டிருந்தான், அஸ்லாமக்கும், உங்கள் சிலையை உடைப்பேன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தான். யுகாலு லஹு இப்ராஹிம், அவன் பேர் கூட இப்ராஹிம் அப்படின்னு போட்டு தள்ளிட்டான். இது சொல்லி வச்சது அப்படியே சொல்றாங்க. இப்படி நடக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். அப்படியா, எங்க அவன் பிடிச்சிட்டு வாங்கன்றாங்க. மன்னன் நும்ருது போறாங்க. 6 வருது, இதுக்கு தான் காத்திருந்தவா.
அவர் பிளான் பண்ண மாதிரி வர்றாங்க, வந்தோன்னு வர சொல்றாங்க, போவோம் அப்படின்னு போனாங்க. போனோன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க. இப்ப அவர் பிளான் பண்ண மாதிரி மக்களை ஒன்று கூட்டியாச்சு. இப்படி செஞ்சதான் மக்கள் ஒன்று கூடுவாங்க. அவர் ஏற்கனவே அந்த லீடர் பிளான் பண்ணிட்டார். ஒரு இளைஞனால தான் முடியுது இது பாருங்க. எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்க, நினைச்ச மாதிரி எல்லாம் வந்தாச்சா. சரி, கேள்வியை கேளுங்க. அவர் நினைச்ச கேள்விதான் கேட்கப்படுது. இதை யார் செய்தது, இதை யார் செய்தது அப்படி என்று கேள்வி கேட்கணும். இவ்வளவு நாளா இந்த சிலை கிட்ட தான் போய் கேட்டீங்க, மலையத்தா, ரிசுக்கத்தா, தண்ணியத்தா, நிவாரணத்தை தான், நோயிலிருந்து விடுதலை தான் இந்த சிலை கிட்ட தான் கேட்டீங்க. இப்ப அந்த பெரிய சிலை தான் நிக்குது. அது கண்ணு முன்னாடி தான் சின்ன சிலையெல்லாம் உடைஞ்சிருக்குது. மலையை கேட்ட உங்களுக்கு இதை உடைச்சதாருன்னு பெரிய சிலைகிட்ட கேட்க தெரியாதா உங்களுக்கு? இதை சொல்லணும், அதை அழகா சொல்லணும். அவங்க கேட்குறாங்க, இதை யார் செய்தது? பெரியவர் தான் செஞ்சிருப்பாருங்கிறாங்க. பெரியவர் தான் செஞ்சிருக்கணும், அதான் இருக்கார கேளுங்களேன். அப்படி ஒன்னா எல்லாரும் அப்படியே ஸ்தம்பித்து நிலை குலைந்து போனார்கள் என்று திருக்குறான் சொல்லுது. அப்படியே ஸ்தம்பித்து போனாங்க. என்னடா சொல்றது சரிதானே, என்ன பண்றது அப்படியே ஸ்தம்பித்து போனார்கள் அப்படின்னு திருக்குறான் சொல்லி இதை பிளான் பண்ண அந்த இளைஞர் தான் முடிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்ச நேரம் ஸ்தம்பித்து இருந்தாலும் அப்படியே அமைதி சபை ஆகுது. திடீரென்று ஒருத்தன் இவனை விடக்கூடாதுங்கிறான். அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் கூச்சலுறாங்க, உங்க பங்குக்கு விறகுகளை கொண்டு வாங்கங்கிறாங்க, நெருப்ப மூட்டுங்கிறாங்க. அதெல்லாம் அது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ராஹிம் நபி பாடு, என்ன வந்தாலும் நான் தாங்க தயார், அல்லாவுக்காக என்ன வேணும்னாலும் நெருப்பு. சாதாரண ஒரு மனுஷனை எரிக்கிறதுக்கு அவ்வளவு நெருப்பு தேவையில்லை. உயரத்தில் பறந்த பறவைகள் கூட கருகி விழுகிற அளவுக்கு பெரிய நெருப்பு. ஏன்னா உங்க பங்குக்கு விறகு போடுங்க, கடவுளுக்காக போடணும்ன்றாங்க. ஊர் மக்களே விறகு போட்டு எரிச்சா எப்படி எரியும்? பெரிய நெருப்பு, நெருங்க முடியாம போச்சு. கவங்கள் முறையில உருட்டி விடுறதுக்கு ஒரு வண்டி சரி கட்டப்படுது. வண்டியில வச்சு இப்ராஹிம் நபியை கட்டுறாங்க. கிட்ட போய் போட முடியாதுல்ல, தூரத்துல இருந்து உருட்டி விடுறாங்க. உருட்டி விடுறாங்க, போகுது. வண்டி நெருங்குது, நெருப்பு நெருங்குது. புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நெருப்பில் விழ நெருங்கும் போது அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் போதுமானவன், அவன் என்ன பார்த்துக்குவான். அப்ப கூட நம்பிக்கையை கைவிடலை. நெருப்புல விழுந்தா இது முடிஞ்சே, ஐயோ அம்மோன்னு கதறணும் நம்ம. அப்பையும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். அதுதான் இளைஞர். அதனால இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவர் நெருப்பில் நெருங்கும் போது அல்லாஹ் இன்னொரு விதமா சோதிச்சானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்னா, உதவி நீங்க செய்ய தேவையில்லை, அல்லாஹ் பார்த்துப்பான் போங்கன்றார். அதான் அவர் சொன்னது, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நீங்க என்ன உதவி பண்றது, அல்லாஹ் பார்த்துட்டு தான் இருக்கான், அவன் பார்ப்பான். அப்ப மலக்கு கிட்ட கூட நான் உதவி கேட்க மாட்டேன், அல்லாஹ் தான் என்ன பாடச்சவன், அல்லாஹ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு தெரியுமே, அவன் போதுமானவன் என்றார் அப்படிங்கிறான். அப்ப இப்படி அப்படியே யோசிக்க கூடியது. இப்ராஹிம் நபியை நம்ருது சபைக்கு கூப்பிடுறான். என்ன நீ வேற கடவுள் இருக்கேன்னு சொல்றியாமே, நான் தானே கடவுள், ஒத்துக்க மாட்டேங்க, நீ கடவுள் கிடையாது. நீ சொல்ற கடவுள் யாரு? என்னுடைய இறைவன் யுஹ்யி வ யுமீத், உயிர் கொடுப்பவன் உயிரை எடுப்பவன், அவன் தான் நான் நம்புற கடவுள். அப்ப நும்ருது சொன்னா, 2 பேரை கைதிகளை கொண்டாண்டான். 2 பேர் கைதியை கொண்டாந்தாங்க. 2 பேருக்கு மரண தண்டனை தான். 2 பேருக்கு மரண தண்டனை, ஒருத்தனை விடுதலை செஞ்சுட்டேன்டான். 2 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவனை விடுதலை செய்யி, இவனை கொல்லுண்டாங்க. ஒருத்தன் விட்டா ஒருத்தன் கொண்டான். நும்ருது என்ன பத்தையா, அவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன், இவனுக்கு உயிர் எடுத்திருக்கிறேன், இப்ப நான் தானே கடவுள்டான். அரச சபையிலிருந்து எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அப்ப இப்ராஹிம் நபி விடுவாரா இளைஞ? அப்படியா, என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கில் உதிக்க வைத்து மேற்கில் மறைய வைப்பான், நீங்க மேற்குல உதிக்க வச்சு கிழக்குல மறைய வைங்கன்னா, நீங்க மேற்குல உதிக்க வச்சு கிழக்குல மறைய வைங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துலயும் ஸ்தம்பித்து போனார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. இந்த ஹுபித்தல்லதீன கஃபரு, அவர் அப்படியே அப்படியே திமித்து போயிட்டாங்க, அப்படியே ஸ்தம்பித்து போனார்கள் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்துறான். வழங்கிட்டா பெரிய கடவுள் தானே செஞ்சிருக்கணும்னு சொல்லும் போதும், சூரியனை மேற்குல ஒதுக்க வைங்களாம் பார்க்கலான்னு சொல்லும் போது அப்படியே ஸ்தம்பித்து போனார்கள்ங்கிறத சொல்றேன்.
அப்படிப்பட்ட வரலாற்று நடுகிலும் இந்த இளைஞர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அநியாயத்தை தட்டி கேட்டாங்க. அவருடைய இளமை பருவம் திருமணத்துக்கு முன்னதான் அவர் என்ன செய்தார்? அநியாயத்தை தட்டி பனு இஸ்ரவேலர்களுக்காக போராடினார். அப்படி இளைஞர் சமுதாயம் என்கிற அந்த பட்டியலையே எடுத்துட்டு போகலாம். அப்ப இந்த இளைஞர்கள் சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டுகள், முதுகெலும்புகள் அவங்களுக்கு ரொம்ப தேவை. இப்ப பார்ப்போம், ஒரு சமுதாயத்தை வீழ்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்றால் எல்லாத்தையும் தந்திரமா தானே யோசிக்கிறாங்க, எல்லாம் பிளான் பண்ணித்தானே செய்யறாங்க. நம்ம எல்லாம் யோசிக்கிற மாதிரி இல்லைங்க. வரலாற்றிலேயே, உலக வரலாற்றிலேயே யூதர்கள் ரொம்ப டிசைன் பண்ணக்கூடிய ஆக்கள், பிளான் பண்ற ஆக்கள் யூதர்கள். யூதர்கள் கொஞ்சம் பேர் தான் தந்திரம் வேலை செய்யக்கூடியவர்கள். அதனால அவர்கள் சபிக்கப்படுறாங்க. யூதர்கள் சபிக்கப்படுறதுக்கு காரணமே அதனால தான். அவன் பாட்டுக்கு இருந்துட்டு தந்திரமா எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அவங்களுடைய ஏற்பாடுகளை, அவங்களுடைய மத குருமார்களை அவங்க எடுத்துக்கிட்ட தகவல் என்னென்றால், எஸ்ரப்ங்கிறது மதீனா, மதீனாவில் அடுத்த நபி வரப்போறார் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நம்முட வம்சத்துல தானே நபி வரணும், எஸ்ரபில் நபி வரணும். நாம என்ன செய்யணும்? எஸ்ரபில் போய் குடியாட்டம் நடத்தணும். அப்ப அதுக்குள்ளதான் நம்ம இனத்துக்குள்ள குழந்தை பிறக்க போகுதுண்டு அவங்க இதை பார்த்த உடனே மத குருமார்கள் அடுத்த இறுதி தூதர் எஸ்ரபில் தான் பெறுவாங்கன்னு சொன்ன உடனேயே மதீனாவில் போய் குடியாட்டத்தை மக்காவுக்கு ஒருத்தரம் போகல, மதீனாவுக்கு தான் போனாங்க. அல்லாஹ் அவங்க தந்திரத்துக்கு மேல தந்திரத்தை வச்சுக்கிட்டான். அவங்க ஏற்பாட்டில் மதீனாவில் வருவாங்கன்னு இருக்குது. ஆனா மக்காவில் பிறந்து மதீனாவுக்கு வருவாங்கிறத அவங்களுக்கு மறக்க வச்சுட்டான் அல்லாஹ். முகமது நபி மக்காவில் பிறந்து நபி பட்டம் பெற்றுக்கிட்டு ஹிஜ்ரத்தை எடுத்துக்கிட்டு அங்க போறாங்க. அப்பதான் பிள்ளைங்க நாம தப்பு பண்ணிட்டோமே, இப்ப தந்திரம் பண்றான், பிளான் பண்றான். அப்ப இருந்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்ய தொடங்கினாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து வந்த உடனே கிட்டத்தட்ட 6 குடும்பங்களை அந்த மதீனாவில் இருந்து நாடு கடத்துறாங்க. இருக்க முடியாது, ஏன்னா உள்ளுக்கு இருந்துகிட்டு ஒட்டம் வேலை பார்த்தவங்க. அப்ப இப்படிப்பட்ட வேலையை செய்யும் போதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தது, யூதர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்க, யூதர்கள் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை. எந்த அளவுக்கு என்றால் யூதர்கள் சொல்லிக்குவாங்கன்னு அந்த முகமது ஒன்னையும் விட மாட்டார் போல இருக்குது. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக பேசுறாங்களே. யூதர்கள் செருப்பு போட்டுக்கு தொழ மாட்டாங்க, நீங்க செருப்பு போட்டுக்கிட்டுன்னு தொழுங்கன்றான். யூதர்கள் செருப்பு போட்டுக்கு தொழ மாட்டாங்க, நீங்க செருப்பு போட்டுக்கிட்டுன்னு தொழுங்க அப்படிங்கிறாங்க. யூதர்கள் நரைச்ச தாடிக்கு கலர் போட மாட்டாங்க, நீங்க கலர் போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி அணு அணுவா அவங்களுக்கு மாறு செய்ய சொல்றாங்க. இந்த அரவா நோம்பு, ஆஷுரா தாசுவா நோம்பு கூட என்ன சொல்றாங்க? ஆஷரா நோம்பு தான் மூசா நபியை அல்லாஹ் காப்பாத்தினத்துக்காக முஹர்ரம் 10 நம்ம பிடிச்ச நோம்பு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யூதர்களும் அதை பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா 9ஐயும் சேர்த்து பிடிப்பேங்கிறாங்க. அதுக்கு மாறு. அதனால நம்ம ஆசுரா தாசு வாங்குறோம், 9ஐயும் பிடிச்சி 10ஐயும் பிடிக்கணும். ஆப்கானிஸ்தான்ல குண்டு போற நேரம் CNN-க்கு அவங்க கொடுத்த செய்தி என்ன தெரியுமா? சிலுவை யுத்தம் நடந்துகிட்டு இருக்கணும். சிலுவை யுத்தமா? அப்ப ஹைபர் யுத்தத்துக்கு பதிலடி என்றான். ஹைபர் யுத்தம் எப்ப நடந்துச்சு? கோபுரம் எப்ப தாக்கப்பட்டுச்சு? 2002 இருக்கணும். அப்ப கோபுரம் தாக்கப்படுறது இப்ப, ஹைபர் யுத்தம் அப்ப. ஹைபருக்கு பதிலடிங்கிறான். எப்படி பழச நினைப்பு வச்சுக்கிட்டு பதிலடி கொடுக்கிறான், மறக்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த யூதர்கள். இந்த யூதர்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த பலஸ்தீனை கைப்பற்றி, பைத்துல் மக்தஸை கைப்பற்றி 1967 கைப்பற்றிட்டு, ஹாதா யௌமன் லியௌமி ஹைபர், ஹைபருக்கு பதிலடி கொடுத்த நாள் இன்றைய நாள் என்று பேனர் போட்டாங்க. அப்ப எவ்வளவு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பிளான் பண்ணக்கூடியவங்க யூதர்கள். அப்ப இந்த யூதர்களுடைய பிளான் என்ன? சமுதாயத்தினுடைய முக்கிய முதுகெலும்பு இளைஞர்கள். ஒரு சமுதாயத்தை வீழ்த்தணுமாக இருந்தா, ஜெர்மனியினுடைய ஒரு பத்திரிகையில் ஜெர்மன் அதிபதி, அப்ப இருந்த ஜனாதிபதி என்ன செய்யறான்? ஒரு அறிக்கை விடுறான். என்ன அறிக்கை விடுறான்னு சொன்னால், இன்னும் 50 ஆண்டுகளில் ஜெர்மன் ஒரு இஸ்லாமிய நாடாக வாய்ப்புண்டுங்கிறான். என்ன அவன் கொடுத்த புள்ளி விவரம் தெரியுமா? வருஷத்துக்கு 500 பேர் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. வருஷத்துக்கு 500 பேர் இஸ்லாத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 50 வருஷத்துல இஸ்லாமிய நாடாகுங்கிறான். சொல்றாங்க
யூஷக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அகலத்து இலா கஸதிஹா. உங்களுக்கு எதிராக பல சமூகங்கள் ஒன்று சேரும் ஒரு காலம் மிக சீக்கிரம் வரும். ஒரு இனம் கிடையாது. அப்ப இருந்த சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க கொஞ்சம் பேராயிருப்போம், அப்படி எங்களை அழிச்சிட்டுலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நாங்க கொஞ்சம் பேராயிருப்போம், அவ்வளவு சிம்பிளா முடிச்சிடலாமாங்கிறாங்க. கேட்கும்போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1.5 லட்சம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும் போது ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் பூமியில் எவ்வளவு இருக்கிறாங்க? 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ளதான். வழங்கிட்டா? அப்ப அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க நாம தான் மெஜாரிட்டி என்று. அவங்க ஈமான்ல அப்படி இருந்துச்சு. உண்மையிலே அவங்க மெஜாரிட்டியா தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன சமுதாயம் இருந்தாலும் வல்லரசு நாடுகள் பயந்துச்சு. உமருடைய ஆட்சி என்றால் அப்படியே நடுங்கிச்சு. அவன் சொந்த நாட்டிலே ஒரு அநியாயம் பண்ணும்போது உமர் படையெடுத்துருவாரான்ற பயம் இருந்துச்சு. ஒரு பெண்ணுடைய அவலக்குரலுக்காகத்தான் ஒரு நாட்டை கைப்பற்றினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு பெண்ணு சத்தம் போட்டு கூச்சலிட்டாங்க, அவங்க உரிமை மீறப்பட்டுச்சு, நாடு பிடிக்கப்பட்டுச்சு. உமரை தான் படையை கொண்டு வந்தாங்க. என்ன நீ பிரஜைகள்கிட்ட என்ன பண்ற நீ இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நானும் கில்லத்தின் யார சொல்லலாம், கொஞ்சம் பேரா இருப்போம் நாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெல் அன்தும் அக்ஸர், நீங்க தான் அந்த டைம்ல அதிகமான ஆட்களா இருப்பீங்க, மெஜாரிட்டி நீங்க தான் கூட. என்றாலும் வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரையா இருப்பீங்க. பேரு தான் முஸ்லீம், முகமது, அபூபக்கர், அப்துல் காதர் எல்லாம் முஸ்லீம் தான். ஒன்றும் கிடையாது, வயசுக்கு மதிப்பு இருக்காது, ஆக்கள் தான் கூட, வயசுல மதிப்பு இல்லை. வயசுண்டா என்ன? ஒரு ஆள் ஒலிம் இருக்கு இல்லையா, ஒரு ஆளுக்குரிய கட்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஆள் அறிக்க விட்டு அப்படியே அடங்கணும், அந்த பவர் இருக்கணும். அது இல்லை, முடுக்க முடிஞ்சு. இன்னும் ஆப்கானிஸ்தான்ல பலஸ்தீன்ல கொண்டு போட்டுட்டு இருக்கிறான். எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, நிறுத்துங்க, ஒன்னையும் கணக்கெடுக்க மாட்டேங்க, ஒன்னையும் கணக்கெடுக்க மாட்டேங்க. ஆனா நம்ம முஸ்லிம்களுக்கு ஒரு கட்சி இருந்தால் நிறுத்துங்க, பயந்துடணும். ஓஹோ அவன் நிறுத்த சொல்லிட்டா, நிறுத்தாட்டி காலி தான் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதா? இல்ல. இதுக்கு பெட்ரோல் ஊத்துற நம்ம நாடு தான், வளம் முழுக்க இஸ்லாமியர்கள்ட்ட தான். இங்க பெட்ரோல் எடுத்தா அங்க போட்டுக்கிட்டு இருக்கிறான், நிறுத்து நிறுத்து காலை விழுறான், நிறுத்த மாட்டான், அடிப்பேங்கிறான் அவன். உலக சட்டங்கள் இப்படித்தான் இருக்குது. அப்ப அவங்க வெள்ளத்தில் அடிபட்டு போற நுரைகளாயிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எதிரிகளிடத்தில் உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் எடுத்துருவான், உங்களை பயப்பட மாட்டாங்க எதிரிகள். முஸ்லிம்கள் எந்த பயமும் வராது அவனுக்கு. உங்களிடத்துல வகுனுங்கிற ஒரு நோய் பரவிடும் அப்படிங்கிறாங்க. வகுனுங்கிற நோய் என்றால் என்ன? வகுன் என்றால் என்ன? அதை கேட்கிறாங்க சஹாபாக்கள். ஒமல் வகுனு யா ரசூலல்லாஹ், வகுன் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கராஹியத்துல் மவுத், மவுத்தாக விருப்பம் இல்லை. மவுத்துக்கு பயமண்டா, மவுத்துக்கு பயமண்டா அந்த அல்லாட பயம் இல்லை, மவுத்தாக விருப்பம் இல்லை. ஹுப்பு துன்யா, உலக ஆசை. இந்த உலக ஆசையும் மரணிக்க விருப்பம் இல்லாத ஒரு நிலையும் தான் வகுனுங்கிற நோய். இது வந்துடும், இது வந்துடும். உங்களை பற்றி அவனுக்கு பயம் இருக்காது, பேரளவில் முஸ்லீமா இருப்பீங்க, உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. அவ்வளோ பெரிய டிகிரி முடிக்கிறோம், பிஹெச்டி முடிக்கிறோம், பெரிய பெரிய படிப்பு படிக்கிறோம், ஏஐ டெக்னாலஜி படிக்கிறோம். ஜனாசா தொழுகைக்கு அப்ப சட்ட முறை சொல்லி கொடுக்காட்டி திடுமா இமாம் வந்து முன்னுக்கு சொல்லணும். எத்தனை மைய தொழுதுருப்போம். சொல்லுவார், ஜனாசா தொழுகை எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சஃப்களை செஞ்சு கேட்கவங்களுக்கு நில்லுங்க, 4 தக்பீர், முதலாவது தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா. அப்பதான் கேட்கான், டிகிரி முடிச்சவர் கேட்டுக்கிறீங்க. சூரத்துல் ஃபாத்திஹா. ரெண்டாவதுல ஸலவாத், மூணாவதுல மையத்துக்கு துவா. துவா பாடம் இல்லை, துவா தான் நிறைய பேருக்கு தமிழால தான் பாடம். பாப்பாக்கு துவா இல்லை, பாடம் இல்லை. பாப்பாக்கு ஓதுறதுக்கு பிள்ளைக்கு பாடம் இல்லை, காக்காக்கு ஓதுறதுக்கு தம்பிக்கு பாடம் இல்லை, மகனுக்கு ஓதுறதுக்கு பாப்பாக்கு பாடம் இல்லை. பாடம் இல்லை, என்னமோ அல்லாஹ் மக்ஃபிர்லஹு மட்டும் நினைப்பு வச்சுக்கிறது. 4வதுல சலாம். ஓகே, இப்போ ஞாபகம் வந்துட்டு. டிகிரி முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்க, மார்க்கத்தில் 0, உலகத்தில் ஹீரோ.
இந்த நிலை வரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிச்சாங்களே, இந்த நிலையை உருவாக்குறான் அவன். யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த நிலையை உருவாக்குறான். இந்த இளைஞர்களை என்னையாலும் பண்ணு, மார்க்கத்தை மட்டும் படிச்சிடாது. இப்ப என்ன நிலைமை, எல்லாருக்கிட்டையும் போனை கையில கொடுத்தாச்சு. குர்ஆனை கீழே வை, குர்ஆனை கீழே வை என்ற வெப்பமா நாம செருப்பால் அடிப்போம். போ குர்ஆனை கீழே வை என்று சொல்ல மாட்டேனா, போனை கையில தந்தா நீ ஏன் குர்ஆனை கீழே வைப்ப? குர்ஆன் எடுத்து எத்தனை நாள், திக்ர் செஞ்சு எத்தனை நாள், ஒரு ஹதீஸ் வாய்ச்சி எத்தனை நாள், கூட்டுதுவா இல்லை தான், சலாம் கொடுத்து போட்டு ஒலிம்பிக்கு போறோமே தவிர தேவையானதை கேட்குற மாதிரி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க கூட போனை பிடிச்சாச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க கூட ஒன் பண்ணியாச்சு. ஜும்மாவில் இருக்கோம் ஒருத்தன் லைக் போட்டுட்டு இருக்கோம், நாம மிம்பர்ல இருக்கோம், கீழே இருக்கான் அவன், அதுக்குள்ள அந்த அதுக்கு கொமாண்ட் எழுதுறான், போல் பயான் அதுக்குள்ள கொமாண்ட் எழுதுறான். போன் நேரும் பாத்ரூமுக்குள்ளேயுமே ஹலோ சத்தம் போன். இப்ப என்ன செய்யுது, மார்க்கத்தை படிக்காத. இதுல நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிகள் இருக்குது. இதை பற்றி அதை பற்றி எப்படி ஒரு போட்டோவை எடுத்து கைக்கு மாத்துறது, ஒரு வீடியோ எடுத்து எப்படி எடிட் பண்றது, எப்படி ஒரு டிசைனை நீ உருவாக்குறது, பூக்களால் ஒரு ஆளை எப்படி உருவாக்குறது, மிருகத்தால் எப்படி ஒரு முகத்தை கொண்டு வர்றது, இந்த டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து வேற வேற எடிட்டிங் எல்லாம் கொண்டு வந்து இப்போ ரொம்ப கடும் பிசி, எல்லாரும் கடும் பிசி, எல்லாரும் நல்ல படிப்பு, எல்லாரும் நல்ல டெக்னாலஜி, ஆனால் மார்க்கம் ஜீரோ, பிசி. இப்போ என்ன அவனுடைய பிளான் என்ன, இந்த இளைஞர் சமுதாயம் இஸ்லாத்தில் ஊறினா இந்த இஸ்லாம் வளரும், இளைஞர்களை பிடிச்சி வைக்கணும், வயசானவர்கள்கிட்ட போனை கொடுக்கணும், உங்களுக்கிட்ட போன் வழங்கிட்டா. கொரோனா எல்லாம் உருவாக்கப்பட்டதுதான், கொரோனா எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது. உண்மையிலே ஆபத்தானது கொரோனா. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு கொடுத்த அறிக்கைப்படி, நான் பப்ளிக்கா தான் பேசுறேன், இலங்கையின் சுகாதார அமைச்சினுடைய அறிக்கையின் படி புகைத்தலால் ஒரு நாளைக்கு 75 பேர் சாவுறாங்க. எனக்கு இன்னும் பேப்பர் கட்டிங் இருக்குது. ஒரு நாளைக்கு 75 பேர் சாதாரணமா சாவுறாங்க. இப்ப 15 வருஷத்துக்கு முந்தின கதையை சொல்றதான், இப்ப அதை விட கூட. இப்ப மத்த போதையோட சேர்த்தா ஒரு நாளைக்கு 200 பேர் காலி, போதையிலையும் புகைத்தலாலை, வீடு சிகரெட்டால மட்டும் சொல்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை, ஒரு 100 பேர். அப்பய கணக்கு 15 வருஷத்துக்கு முன்ன 75, எனக்கு இன்னும் பேப்பர் கட்டிங் இருக்கு. அப்ப இப்ப சரி 75 வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு 75 சிகரெட்டால போகுது. ஒரு நாளைக்கு 75 கொரோனாவில் போயிச்சா? இல்ல இல்ல, ஒட்டு மொத்தமா கொரோனாவில் போனதே கொஞ்சம் தானே. கொரோனா மையத்தண்டு நம்ம கணக்கெடுத்ததே ஆராய்ச்சி வச்சேன் தானே, அதுல அம்பட்டும் கொரோனா இல்லையே, பிசிஆர்ல பாசிட்டிவே தவிர கொரோனா இல்லை. அதே நம்ம கொரோனா எடுத்தாலும் 2 வருஷத்துக்கு அவ்வளவுதானே. இது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது, 25,000 பேர் ஒரு வருஷத்துக்கு காலி, 25,000 பேர் போகுது. அப்ப 4 வருஷத்துக்கு 1,00,000 பேர் புகைத்தலால சிகரெட்டால காலி. எதுக்கு படம் ஒதுக்கி, எதுக்கு பாதுகாப்பு கொடுத்து, எதுக்கு மக்களை பாதுகாத்து, எதுக்கு மாஸ்க் கட்டி, எத்தனை வீடி கம்பெனியை இழுத்து மூடி, எத்தனை சிகரெட் கம்பெனி இழுத்து மூடி, வீடு வித்த சிகரெட் வித்த கடைக்கு ரெட் நோட் ஒட்டி 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 இது பெரிய கொரோனா கடை சொல்லி போட்டு தடுத்து மக்களை பாதுகாக்கிற அக்கறை இருக்க வேணுமா இல்லையா? இல்லையே, அதெல்லாம் செய்யற மாதிரி இல்லை. இது ஒரு மாஃபியா நடந்துச்சு, நடந்ததுதான் நடந்துச்சு. பிள்ளைகள கையில போன் வந்துட்டு, ஸ்கூலை மூடி போட்டு போனை கையில கொடுத்தாங்க. இதுக்கு ஸ்கூலை திறந்து கொரோனா பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் பிள்ளைலாம் செத்துரிக்கும். இந்த போனை கையில கொடுத்ததால நிறைய பேரண்ட்ஸும் செத்துட்டாங்க. நிறைய பிள்ளைகளை கற்ப காணல்ல தேடுறாங்க, ஒழுக்கத்தை காணல்ல ஓடுறாங்க. பிள்ளைகள்கிட்ட பிள்ளைகள் இல்லை, வெறும் ரோபோக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. தகப்பனுக்கு கட்டுப்பட்டு பயந்து நடந்த அந்த பிள்ளைகளை காணல. பாப்பாக்கு மரியாதை கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் போன தர போறையா இல்லையான்னு கேட்கான் பாப்பா கிட்ட. கொரோனா வந்துச்சு, ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு, பிள்ளைகள் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், போன கொடுத்தோம். படிச்சு கூட அந்த பிள்ளைகளுக்கு ஏறல. ஒழுக்கத்தை சேர்த்து படிச்சுக்கோ, ஒழுக்கம் வித் படிப்பு. இப்படிதான் நாம ஆரம்பத்தில் படிச்சது. ஸ்கூல்ல என்னத்தை படிச்சு கொடுக்கும், ஒழுக்கத்தோடு சேர்த்து கல்வி, அதானே ஸ்கூல். இப்ப ஒழுக்கெல்லாம் கிடையாது, ஒன்லி கல்வி. அந்த கல்வி எப்படி சேர்றதோட கையப்பட்டு என்ன இஞ்சால
சீனி போட வந்தாக்குமா என்று கேட்டாங்க. சேருக்கு கொடுக்குற மரியாதை. நாங்கள்லாம் சின்ன வயசுல படிச்சு தர சேரை கண்டா சாரத்தை சரியாக்கி கலிசனை சரியாக்கி சேட்டை சரியாக்கி என்ன சேரன்னு பயந்து ஒரு மரியாதை. ஒரு வயசுக்கு மூத்தாள் வந்தா அப்படியே எழுந்து நின்று இங்க அப்படியே பெரியப்பாண்டா ஒரு பயம், பாப்பா அப்படியே அப்படியே எழும்பி இருந்துரும். இப்ப காலுக்கு மேல காலை போட ஹாய் ஹாய் பிக் டேட் பெரியப்பான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு இங்கிலீஷ் எல்லாம் வச்சுக்கான். பெரியம்மாக்கு மேக்சிமம், சின்னம்மாக்கு மினிமம், உம்மாக்கு மம் வச்சிருக்கான். பேர் வச்சிருக்கான். பேர் வச்சுக்கிட்டு நடக்குது. அப்ப மரியாதையை காணல, ஒழுக்கத்தை காணல. அப்பெல்லாம் பாப்பா ஸ்கூல்ல சேர்க்கிற எப்படி தெரியுமா? நரிக்கின்ற பிள்ளை கண்ணை மூக்கை தவிர மற்ற இடம் எல்லாம் வெளுத்து பாங்கி படிப்பிச்சு கொடுங்க அசரத்தன் தான் கொடுக்குற. சார் அடிங்க சார், கண்ணை மூக்க விட்டு போட்டு மற்ற இடம் அடிங்க சார். இப்ப எப்படி பிள்ளையில சேர்க்கிற நம்முடைய ஜெனரேஷன் இன்னைக்கு பிள்ளை தொட்டா தெரியுதாங்க 119 ஓ மைண்டு அப்படின்னு போனா சார் பேரம்ப தூக்கி போட்டுருவார், படிச்சு கொடுக்கணும். அப்ப என்ன பிள்ளை வளர்க்குற? ஒழுக்கத்தை காணல், போன் கையில். இளைஞர் சமுதாயத்தை இஸ்லாமிய சமுதாயமாக உருவாக்க முடியல. பிள்ளைகள்கிட்ட மார்க்கம் இல்லை, டைமத்தை பத்தி தெரியல, ஜம்மு கசரை பத்தி தெரியல, உது செய்த சட்டங்கள் தெரியல, பிரயாண தொழுகையை பற்றி தெரியல, மார்க்கம் இல்லை. இதுல இஸ்லாம் என்ன தீர்ப்பு சொல்லுதுங்கிறது தெரியல, இதுல என்ன சட்டம், இது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மார்க்கம் என்ன சொல்லுது தெரியல. ஆனா மார்க்கத்துக்கு எதிரானவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் தெரியுது. சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த மக்கள், இந்த இளைஞர் சமுதாயத்தை என்ன செய்யறான்னு சொன்னா அவன் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வரான். அவன் ஸ்டைலுக்குள்ள கொண்டு வரான். அதுக்கு அவன் வச்ச பெயரு இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குளோபல் வில்லேஜ் என்ற ஒரு பேரை கொண்டு, காமன் நேம், உலகம் ஒரு குளோபல் வில்லேஜ், குக்கிராமம் அப்படின்னு கொண்டு வந்தான். இந்த குக்கிராமத்தை உருவாக்குவதற்கு அவன் கொண்டு வந்த திட்டம் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். இந்த குளோபலைசேஷனுக்கு அவன் கொண்டு வந்த ஆயுதங்கள் ஊடகங்கள், மீடியாக்கள். இந்த மீடியாக்கள் மூலமாக உலகமயமாக்கலை கொண்டு வரான். உலகமயமாக்கல் அவன் என்ன நினைக்கிறான்? அது உலகத்தில் ஒரு ஊருக்கு ஒரு ஃபேஷன், ஊருக்கு ஒரு டிசைன் இருக்கும். அந்த ஊரில் இப்படித்தான் ஷர்ட் போடுவான், இந்த ஊராக்கள் இப்படித்தான் சாரி கட்டுற, இந்த ஊராக்கள் இப்படித்தான் மொக்காடு போடுற அப்படின்ற ஒரு ஊருக்கு ஒரு ஃபேஷன், ஊருக்கு ஒரு ஸ்டைலு, ஊருக்கு ஒரு முறை இருக்கும். இப்ப இந்த குளோபல் வில்லேஜ் என்று கொண்டு வந்து என்ன செய்யறான்டா, எங்க இருக்கான்னு தெரியாத தலைவன் அவன் நினைக்கிறது தான் இந்த உலகத்துல சின்ன கிராமத்துக்குள்ளேயுமா தான், சிட்டியிலையும் அதான் நடக்குது. உதாரணத்துக்கு சொன்னா நாம முடிய எப்படி வெட்டணும் என்று தீர்மானிக்கிறல்ல, அவன் தீர்மானிக்கான். அவன் எங்க போனாலும் ஒரு வைத்தியாரத்தனமான ஒரு முடியை வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வள்ளச்சி அப்படியே ஓட்ட வெட்டி நடுவில் மட்டும் அப்படியே தூக்கி போட்டு வச்சுக்கான். இது ரசூலுல்லாஹ் தடுத்த முடி. இதை சொல்றது கஸ்ஆண்டு. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ஆ என்ற ஹதீஸ்ல வருது. கஸ்ஆ முறையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முடி வெட்டுவதை தடுத்தார்கள். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு பக்கம் ஒட்டி ஒரு பக்கம் வைக்கக்கூடிய இந்த முடி வெட்டும் முறையை தடுத்தார்கள். அப்படி ஹதீஸ்ல வருது. அப்ப அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த முடி வெட்டும் முறையை ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்களோ அதான் எனக்கு பெஷன் ஆக்கணும். நபிக்கு மாற்றமா ஆக்களை கொண்டு வரணும், அவ்வளவுதானே. நம்முடைய நபிக்கு எதிராக நம்முடைய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். உண்மையா வாப்பாமாருக்கு தெரியா, அது பெஷன் ஆக்கி சின்ன கைப்பிள்ளையும் கொண்டு போய் 1.5 வயசு பிள்ளைய கொண்டு போய் முடிய வெட்டிக்குவா. நாமளே போய் குந்தினா அவனுக்கு வேலை. இப்படித்தான் இப்ப எல்லாரும் முடி வெட்டுறோம். வெட்டி முடிச்சது போறதா நித்திர முடிச்சா என்னடா நான் வெட்டிக்கிறேன் என்று கேட்கிறாளோ. இல்லை சார், அப்படித்தான் எல்லாரும் வெட்டுறேன். இப்போ அடி மொட்டை அப்படி வெட்டே இல்லாது. ரசூலுல்லாஹ் தடுத்தது. இப்போ நான் யோசிச்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த காசாவில் மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆத்திரம் பெரு. காசாவில் மக்கள் அழிக்கிறாங்க, அழிகிறாங்க. சின்ன குழந்தை செத்துக்கிட்டு பள்ளிவாசல தொலை குண்டு வைக்கிறான். நம்மளோட முஸ்லீம்கள் அனாதையால் ஆகுறாங்க. சதைகள் துண்டு துண்டாகுது. இது பண்ற அந்த யூத மேல, இதை பண்ணக்கூடிய அந்த யூத காட்டு மிராண்டிகளை மனசாலையே அப்படியே கட்டிச்சு குதறோம். நாய்கள்ங்கிறோம், நாசமா போனவனுங்கிறோம். இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த இளைஞர்கள் அப்படியே கைபொம்மைகளாக அவன் மாத்திட்டான். இப்ப அவன் நினைக்கிறத நாம செய்யறதுக்கு அவன் என்ன செய்யறான், தூண்டுதல்களை கொண்டு வாரான். இப்படித்தான் நீ தூங்கக்கூடாது, இதை வைக்க ஹோட்டல் விடிய விடிய நைட் கிளப்
நாம் அங்கே இங்கே பயணம் போய் நைட்டில் கொழும்புலேருந்து நடிச்சாமங்கள் ரோட்டால் போக வந்தால் அந்த நடிச்சாமம் புஷ்கு புஷ்கண்டு ஹெல்மெட் இல்லாமல் 3 பேர் 4 பேர் ரோட்டில் நைட்டில் எல்லாம் பொடிய இளைஞர்கள். எங்கே இவங்களோட வாப்பாமார் எல்லாம் எங்கே? ஒரு சில வாப்பாமார் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில வாப்பாமார் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில். உம்மாமாருக்கு கட்டுக்கு அடங்குது இல்லை. அப்போ நம்முடைய கைக்குள்ளே எடுக்க முடியாத அளவுக்கு பிள்ளைகள் வளர்றாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்த்த காலம் மலையேறி போச்சு. இப்போ பெற்றோர்களை பிள்ளைகள் வளர்த்துக்கிட்டு இருக்குது. வழங்கிட்டா மகரி வட்டா ஊட்ட வரணும், கம்ப பிரம்ப எடுத்து வச்சுக்கிட்டு நிற்பார் வாப்பா. மகரிக்கு வாங்க வரைய கூட கேட்டுக்குள்ளால உள்ள விரல் இல்லையா சுள்ளணும். இப்போ 12 மணியா பேட்டி எங்கடி உண்ட புள்ள அவர் கொண்டாடிக்கு தான் ஏசுறேன். அவன் பெறுவான், நீங்கள் பாட்டுங்களேன் அவன் சமாளிக்கிறேன். அவன் 12 மணிக்கு புறதான் பெறுவான், 1:30 மணிக்கு 2 மணிக்கு அவன் பெறுவான். எங்கடா இருந்து வாராய் அப்படி என்ன வைப்பார்? என்ன சொல்லி என்னைய போற இல்லைங்க நான் பாப்பா இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு 2 மணி இங்கிலீஷ் சொல்லு அசைன்மெண்ட் அம்மா. 2 மணிக்கு வந்து அசைன்மெண்ட் உண்டு, ஹோம் பேக், டீம் பேக். நாளைக்கு ஸ்கூலில் பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு டீம் பேக் ஒன்று செஞ்சுட்டு வாரோம். ஓ டீமாக உட்காந்து கஞ்சா குடிச்சு விட்டு வாரான் அவன். அப்படியா மகன்? இவ்வளவு தான் ஒரு தகப்பனால சொல்ல முடியுது. நான் கேட்குறேன், கையால் ஆகாத தகப்பனுகள் குறைஞ்சபட்சம் பிள்ளை முடிய வெட்டுறதுல டிசைன் சொல்ல முடியாத வாப்பா தான் இன்றைக்கு. ஒரு பாப்பா ஏன் அப்படி முடி வெட்டுற, இப்படி முடி வெட்டனா ஒழுங்கா போய் ஒழுங்கா வெட்டிக்கு வா அப்படின்னு சொன்னா இப்படிதான் வெட்டு. சின்ன வாலி, ஒரு வாழை ஒரு வாப்பா வாழை அடக்க முடியல. குறைஞ்சது தலையில வெட்டுற முடிய இப்படித்தான் முடி வெட்டணும் என்று சொல்லி மாத்த முடியலாட்டி நாம் என்ன வாப்பா, நாம் என்ன உம்மா? நாம நினைச்ச நேரம் அவன் வீட்டை வந்து நிக்கான் இல்லாட்டி நாம் என்ன வாப்பா உம்மா? அப்ப அவன் நம்மளை வளர்க்கானா நாம் அவனை வளர்க்கமா? கோழி தீன் போட்டு இறைச்சி கோழி வளர்க்குற மாதிரி தான் அந்த பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நல்ல ஸ்கூலில் சேர்க்கும், நல்ல உடுப்பு வண்டி கொடுக்கும், நல்ல ஷூ வண்டி கொடுக்கும், நல்ல சாப்பாடு. புதுசாக ஒரு கடை ஒன்று தந்திருக்கா, இதில் நல்லா பர்கராம் போ வேண்டு பர்கர், இதில் ஃப்ரைட் ரைஸாம் ஆட்டி, இதில் டொல்ஃபினாம் போடு. எந்த ஹோட்டலில் எந்த பிள்ளைக்கு சாப்பாடு வண்டி கொடுக்கல, நாம் எல்லாம் வண்டி கொடுக்கோம், எல்லாம் வண்டி கொடுக்கோம். பிள்ளை பாட்டுக்கு நல்லா திண்டு கொளுத்து இருக்கி நாம சொன்ன பேச்சு பிள்ளை கேட்குது, நாம சொன்ன பேச்சு கேட்குது. இதுதான் பாப்பா மாற நல்லது. அப்போ அந்த இளைஞர் சமுதாயம் ஆற கையில் பெருகி நம்ம பெத்த பேர் வச்ச சோறு கொடுக்குற, ஆனால் வளர்க்குறான் யூதன். எப்படி வளர்க்குறான்? இன்டர்நெட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கான் பிள்ளைகளை. இன்டர்நெட்டில் நம்மளோட பிள்ளைகள் அவன்ற கொண்ட்ரோல் இருக்கு. இதுதான் குளோபலைசேஷன், இதுதான் குளோபலைசேஷன், இதுதான் உலகமயமாக்கல். விளங்கிட்டா? அவன் என்ன கொண்டு வரான்னு சொன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு கரன்சியை கொண்டு வரணும், காசு. இப்போ நமக்கு ரூபா, அங்கெல்லாம் ரியால், ஜப்பானில் என், விளங்கிட்டா? குவைத்தில் என்ன டினார். அப்போ ஒவ்வொன்றையும் வேற வேறையா வச்சிருக்கு இல்லையா? இந்த குளோபலைசேஷன் ஊடாக என்ன செய்யறான்டா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு கரன்சி, கிரிப்டோ கரன்சி. கையால் பிடிக்கணும்னா, கண்ணால் பார்க்கணும்னா பேரு கிரிப்டோ கரன்சி. இப்போ நம்மகிட்ட இருக்கிற ரூபாயை அதுக்கு மாற்றலாம், டாலரை மாற்றலாம், எல்லாம் மாற்றலாம். அந்த காசு ஆன்லைனில் இருக்கும், நம்முடைய அக்கௌண்ட்டில் இத்தனை கோடி ரூபா கரன்சி இருக்குது. அது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு காசு தான். இப்போ அந்த காசை கூட உண்டாக்கி, ஒட்டுமொத்த உலகத்தையும் உண்டாக்கி, அவன் நினைச்ச டிசைன் இங்கே உருவாக்கி, ஒட்டுமொத்த உலகத்தையும் தயாராக்கி, தஜ்ஜால் வந்தா முழு பெரும் கால உழுறதுக்கு தயாராக்கிக்கிட்டு இருக்கான். நமக்கு விளங்க மாட்டேங்குது. தஜ்ஜால் வந்தா அப்படின்னு முழு பெரும் நம்மளோட முழு பேர ஹிஸ்டரியும் அவன் ஹார்ட் டிஸ்கில் பதிஞ்சாச்சு. நான் என்ன விரும்புகிறேன், நான் என்ன ரசிக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், நான் எத்தனை மணிக்கு எழும்புறேன், நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன் என்கிறத இன்னைக்கு ஒரு யூதம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்? நான் தான் ஃபோன் பாதிக்கிறேன், என் ஃபோனில் எல்லாம் இருந்துச்சு. நான் எழும்புற டைம், நான் எப்போ ஃபோனை ஆன் பண்ணுறேன், நான் எப்போ ஃபோனை ஓவர் பண்ணுறேன், நான் ஃபோனில் என்னத்தை விரும்பி பார்க்கேன், என் ஃபோனில் எதை நான் அப்டேட் பண்ணுறேன், நான் ஃபோன் மூலமாக என்னென்ன செய்கிறேன், யாருக்கிட்ட பேசுகிறேன், என் லாங்குவேஜ் என்ன, என் ஸ்டைல் என்ன, என் விருப்பம் என்ன, என் வெறுப்பு என்ன, என் நண்பர் யார், என் எதிரி யார், எல்லார ஃபோன் ஹிஸ்ட்ரியும் முடிச்சு. முழு பெற தகவலும் இருக்கு.
அப்ப இப்படி இந்த உலகத்தையே நான் கொண்டு வர போறேன் என்ற ஸ்டைல கொண்டு வர போறேன் அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நாம பலிக்கடாவாயிட்டு இருக்கிறோம், கடாவாகிறோம். நாம நம்முடைய பிள்ளைகள் அதுக்கு என்ன செய்யுது? பலி ஆகுது. சிந்திச்சு பாருங்க. அப்ப இளைஞர் சமுதாயத்தை முடக்கினால் இஸ்லாமிய சமுதாயம் முடங்கும். நாளைய ஜெனரேஷனை காணல. மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு மதரசாக்களை காணல. மதரசாக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை. மதரசாக்களை உருவாக்கி மார்க்க கல்வியை படிப்பிச்சு பிள்ளைகளை மார்க்கத்தோட கொண்டு வரணுமே. ரிசுக்கு அளக்கிற அல்லாஹ். நாம் என்ன யோசிக்கணும்னா, பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல தொழிலுக்கு நம்ம படிப்பிக்கணும் என்று தான் நம்ம யோசிக்கிறோம். மார்க்கத்தை கொண்டு வரணுங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். சூரா அல் ஹூத் வசனம் 6 அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறோம். ரிஸ்க்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேனுங்கிறோம். அப்ப ரிஸ்க்கு அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னா அவன் என்ன பிரச்சனை இல்லையே. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 56வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாம கீழே விழாதுங்கிறான். அப்ப கலாகதரை நம்பணும். அல்லாஹ் ரிஸ்க்கு பொறுப்பை எடுத்துட்டான் அப்படிங்கிறான். நம்முடைய கண்ணுக்கு சிலது பிழையா தெரியும், ஆனா அது நலவுக்காக இருக்கும். நம்முடைய கண்ணுக்கு சிலது நல்லதா தெரியும், ஆனா அது நமக்கு பிழையாக இருக்கும். சூரத்துல் பக்ரா 216வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ நல்லதா இருக்கலாம். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது கெட்டதாக இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கறான் சூரத்துல் பக்ரா 216. அப்ப இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தா பிள்ளைகளை மார்க்க கல்விக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து மார்க்கத்தின் பக்கம் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். நம்முடைய மார்க்க கல்விகள் உயரணும். மதரசாக்கள் நம்முடைய உதவிகளால் வளரணும். அதுக்கு பண்ணணும். நம்முடைய பொருளாதார உதவிகளை மதரசாக்களுக்கு கொடுத்து மதரசா தரமா நடக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். மதரசா இப்போ பங்குரோத்துல போகுது. மதரசா சாப்பாடு கொடுக்கையுமோன்னா, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கையுமோன்னா, மௌலைமாருக்கு வச்சுக்கிட்டு இருக்கையுமோன்னா, என்ன செய்யற மைசாவு நடத்துறோம் ஓடித்துறாங்க ஒரு சிலர். அங்க போய் பார்த்தோன்னா மைசா பார்த்தோன்னு சரி இதுல எங்க பிள்ளைய சேர்க்கிறேன். நீ நல்லா இருந்தா தானே அந்த மைசா நல்லா குவாலிட்டியா வைக்கலாமா இல்லையா? நம்ம எல்லாரும் பங்களிப்பு செஞ்சு அந்த மைசா அழகா இருக்கும். அதுக்கு பிள்ளைகளுக்கு போட்ட வகுப்பாரம் அவ்வளோ ஏசி போடலாம். நம்ம எல்லாரும் பங்களிப்பு செஞ்சா மதரசா ஏசி இருக்கும். சாப்பாடு நல்ல குவாலிட்டியா கொடுக்கலாம், நல்ல ஆசிரியர்களை போடலாம், நல்ல திறமை படிப்பிக்கலாம். இங்கிலீஷா அங்க படிப்பிக்க, மார்க்கத்தோட இங்கிலீஷ படி, நல்ல டேலண்டா வரும். இஸ்லாத்தையும் படிப்பிச்சு, ஹதீஸையும் படிப்பிச்சு, ஃபிக்ஹையும் படிப்பிச்சு, ஒழுக்கத்தை படிப்பிச்சு, தஹஜ்ஜத்தை தொழுது பிள்ளைகள் குர்ஆனை ஹிஃப்ல் பண்ணி அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. படிப்பிக்கலாமா இல்லையா? நம்ம கையில் இருக்கு. நம்ம தான் தனவந்தர்கள். முஸ்லிம்கள்ட்ட இருக்குது, நம்ம நிறைய செய்கிறோம். எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கோடிக்கணக்கா ஃபண்ட் பண்றான் நம்முடைய முஸ்லிம் ஹாஜி. கோடிக்கணக்கா ஃபண்ட் பண்றான். 400 கோடி 500 கோடி என்று கொடுத்து ஒரு பெரிய 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 ஹார்ட் ஆபரேஷன் பண்ற தியேட்டரை திறந்து விடுங்க. யாரு ஃபண்ட் பண்ண? நம்முடைய ஆள் தான், நம்முடைய முஸ்லீம் தான். எத்தனை நம்முடைய முஸ்லீம்கள் ஆம்புலன்ஸ் வண்டி கொடுக்கும், ரோட்டு போறோம், பெரிய பெரிய பில்டிங்களை கொடுக்கிறோம். இதுகளை ஒரு மதரசாக்கு கொடுத்து பண்ண ஒரு மதரசா நடத்துறதுக்கு ஏன் இல்லாம நாம் அதை செய்ய தயாரில்லை. சைத்தான் அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே ஃபைலை தூக்கிட்டு மதரசா வாப்பாண்டுட்டு போனோடனே முதலாளியே சொல்கிறான் முதலாளி இல்லைன்ட்டு. நிலைமை அப்படிதான் இருக்குது. இந்த தலையெழுத்தை மாற்றணும். நம்முடைய இளைஞர் சமுதாயம் நல்லா வரணும் என்றால், இப்போ பேரண்ட்ஸு ஆசை என்ன? பிள்ளைகள் படிக்கணுமே, ஓத விட்டா படிக்கணும். அது ஓதையும் மட்டும் படிக்கையும் முறதுக்கு ஒரு இடத்த உருவாக்குவோம். இப்போ படிச்சுக்கிட்டு ஓதுறது, நல்லா படிச்சுக்கிட்டு ஓதலாம். நல்ல நல்ல ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு ஒரு மார்க்க பிரச்சாரகராக இருக்கிறான், ஒரு ஆலிம், ஒரு நல்ல ஒரு காரி, ஒரு ஹாஃபில், ஒரு ஹாஃபிலா இருந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு படிப்பில் உச்சக்கட்டத்தில் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிரு, ஒரு டாக்டர் ஆயிரு, ஜட்ஜ் ஆயிரு, ஒரு ஹாஃபில் ஆயிரு, ஒரு ஆலிம் ஆயிரு, ஒரு மார்க்கப்பட்டுள்ளவன் ஆயிரு. இஸ்லாம் இருக்கணும்.
மனுஷனா இருக்கணும் முதல், அதுக்கு பிறகுதான் இன்னொரு தொழிலதிபரா மாறுது. மனுஷனா இருந்து டாக்டர் ஆகணும், அப்ப கிட்னியை களவெடுக்க மாட்டான். மனுஷனா இல்லாம டாக்டர் ஆனா கிட்னியை காணலன்னு தேட வேண்டியதான். அப்ப முதல்ல மனுஷனா மாத்தணும். மனுஷனா மாத்தா இஸ்லாமியனா மாத்தணும். இஸ்லாமியனை மாத்திரண்டா இறையச்சம் இருக்கணும். இறையச்சத்தை கொடுக்கறது இஸ்லாமிய பாடசாலைகள் தான், அதை காணல. அப்ப நம்முடைய பிள்ளைகள் எங்க வளருது, சூழல் எப்படி இருக்குது, தெருக்கள் எப்படி இருக்கு, எந்த தெருவில் பிள்ளைகளை நடக்க விடுற, விதம் விதமான போதை வஸ்துக்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள என்ட்ரன் ஆகுது, உள்ளுக்குள்ள வருது. ஒரு தூளா லிக்யூட்டா பாவிக்கான், பவுடரா பாவிக்கான், சுருட்டா பாவிக்கான், புகையா பாவிக்கான். என்ன நடக்குது? சாக்லேட் இல்லை, ஐஸ்கிரீம் இல்லை, தூள்ல, மருந்து இல்லை, அதுல இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான போதைகளை எல்லாம் பாவிச்சுட்டு இருக்கிறாங்க. பெண்களும் போதைகள் பாவிக்கிறாள். அதுக்கு எடிட் ஆகுறான். அப்ப இதுக்கு எடிட் ஆனா அவன் அதை பாவிச்சு ஆகணும். பாவிச்சு ஆகுறா என்ன செய்யணும்? காசு தேவை. காசு எங்க போகுது? குடும்பத்துக்கு களவு போகுது. இன்னைக்கு திருட்டு கொள்ளைகள் களவு போகுது, திருட்டு போகுது. யாரு செய்தா? தூளுக்கு எடிட் ஆன அவனுக்கு பாவிச்சு ஆகணும். எடுக்கிறான், எடுத்துட்டு வரான். ஒரு வாப்பா மகனை கூட்டிக்கு வரான். போலீஸால அனுப்பியிருக்காங்க, இவர்கிட்ட போங்க முதல். பிள்ளைய கொண்டாந்து வச்சுக்கிட்டு சொல்றான், சார் என்னமோ பாவிக்கான சார். பாத்ரூமுக்கு போய் கதவை பூட்டி போட்டு திரும்பி பார்க்கணும் சார், கொமட்டை காணல, அதை களவெடுத்து வைத்துட்டான். சிரிக்கையில் நீங்க அவன் கத்துறான். அவன் அவனுக்கு அந்த வீட்டில் களவெடுக்கிறது. அதுக்கு பிறகு கூட இருந்த பொண்டாட்டி ஒப்பாரி வைக்க கேட்டின் சீலையே களவெடுத்துட்டான். குறை அரிசி பேக்கு களவு, தேங்காய் போத்தல் குறை பேக்கு களவு, கேஸ் சிலிண்டர் இல்லை, எங்களோட வீட்டை இருந்ததே அந்த கொமட்டும் டொய்லெட் தான், அதையும் இப்போ எடுத்துட்டான். பள்ளிக்கு தான் போகணும் பக்கத்தில். தூளுக்கு ஏறிட்டு போதைக்கு அவன் சும்மா இருக்கான். அவன் மலைச்சு போய்க்கும். அவனுக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. பாப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, நகையை களவெடுத்திருக்கோம், போனை களவெடுத்திருக்கோம், வீட்டில் இருந்ததை எல்லாம் களவெடு. அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பாவிக்கிறதுக்கு என்ன எடுக்கிறேன் யோசிக்காம நான் எந்த பக்கத்தை உருக்கி பிடிச்சிடும் பாப்பா என்று ஆண்டவன் நம்மள்ட்ட அடிச்சு பேத்துருவான். கோமட்ட களவெடுத்தவனுக்கு நாம் எல்லாம் பெரிய சாமானா. அவன் பிரச்சனை அடுத்த தூள் அடிக்கணும், அதுக்கு என்னமாலும் பண்ணணும் தான் அப்படி பார்ப்பான். முழுக்க இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்முடைய நல்லா இருந்த பிள்ளைகளை நாசமாக்குது இந்த போதை வஸ்து பாவம். அது ஒரு பக்கத்தால, இந்த போன் வந்து பக்கத்தால. இந்த போன் போதையை விட ரொம்ப ஆபத்தான ஒரு சாமான் தான் இந்த போன். போனுங்கிறது சும்மா இல்லை, போனை கொடுத்துடாதீங்க. இந்த போனால மனநிலை பாதிக்கப்படுது, மனநோயாளி ஆகுறாங்க. இந்த போனால மனநோயாளியா. போன் எடிக்ட். வெளிநாட்டில எல்லாம் யூரோப்பில எல்லாம் போன் பாவிச்சு அதுக்கு பழக்கப்பட்டு போன பிள்ளைகளை திருத்தி எடுக்கிறதுக்கு ஒரு சென்டர் இருக்கு. அதுல பேர் வந்து டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர். இப்ப நம்ம நாட்டில் போதை வஸ்து பாவிச்சவங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர், யூரோப்பில் டோபமைன் ஃபாஸ்டிங் சென்டர். டோபமைன்ங்கிறது அந்த மூளையில சுரக்கிற ஹோமோன் பேர். அந்த ஹோமோன் கூடுதலாக சுரந்தா மென்டல், அது போனால சுரக்குது, அதை ஃபாஸ்டிங் பண்ணணும். அதுக்கு தான் அந்த சென்டருக்கு அந்த பேர் வச்சுக்கான். போனால மனநோய் வந்துட்டா இல்லையாண்டு ஒரு டெஸ்டிங் வைக்கலாம், ஒரு சின்ன டெஸ்ட். என்ன யூரின் டெஸ்ட் மாதிரி, பிளட் டெஸ்ட் மாதிரி. போனால நம்மளோட பிள்ளை போன் பாதிக்குது, பைத்தியம் பிடிச்சிட்டா சும்மா தான் இருக்குதாங்க, நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு சின்ன டெஸ்ட். போனை வேண்டி எடுங்க. போனை வேண்டி எடுத்தா நாங்களும் பக்கத்து வீட்டுக்காராக்கள் புதினம் பார்க்காங்க, லைட்டுகள் ஒட்டையுதுண்டா பைத்தியம் முத்திட்டா. பொம்பளை பிள்ளைக்கே இந்த பைத்தியம் பிடிக்குது, போன் எடிட். அந்த போன்ல என்ன ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஆகும், முத்தின பைத்தியம் அது. ஃப்ரீ ஃபயர் பப்ஜி இந்த கேம். இந்த கேம் என்ன? இந்த கேம் என்ன? ஒன்றுமில்லாம காலையிலிருந்து ஒலிம்பி கொலை செய்யறதான் அந்த கேம். நல்ல எண்ணமா இது? ஒருத்தனை கொல்றான், இந்த பப்ஜி விளையாடுறான், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான், என்ன செய்யறான்? கொலை செய்யறான். என்னடா செஞ்சவனு? உங்க அம்மா கேசினானா, உங்க வாப்பாக்கு அடிச்சானா, இல்லாட்டி உன்னோட சொத்தை சுருட்டினா, என்னத்துக்கு நீ அவனை சொல்ற? ஒன்றுக்கும் இல்லை, சும்மா சொல்ற. அப்ப சும்மாவே அடுத்தவன கொல்லு 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 என்ற ஒரு தோற்ற உருவாக்கினா நாம் ஒரு சிறந்த மனிதனா, ஒரு நல்ல முஸ்லீம் அறிக்கலாமா? நல்ல முஸ்லீமா இல்லை. மனசுல கரடு முரட உருவாக்குற. ரெண்டாவது அதுல இருக்கிற உருவப்படம், உருவத்தை கீறி நம்மளை தொடர சொல்றான். அப்ப பாவத்துக்கு துணை நிக்க சொல்றான். நம்மளுக்கு பாவத்துக்கு என்ன செய்யறான்? அடுத்தது
ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு வைக்குது. இந்த போன்ல எடிட் ஆன ஆட்களுக்கு வெளியில இரவு பகல் எல்லாம் தெரியாது. விடிஞ்சிட்டு இரவாயிட்டு நடிச்சாமம் ஆயிட்டு மகரி சொல்லிட்டு பசிக்குது, இரவு சாப்பாடு பகல் சாப்பாடு ஒன்றும் தெரியா. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமையா? ஜும்மாவா? எப்ப தெரியா? உமாக்கு கடைக்கு போவேன், எல்லா வாப்பாக்கு ஒரு வேலை செய்ய, எல்லா ராத்தாக்கு ஒரு வேலை செய்ய, எல்லா ஸ்கூல் வேலை செய்யலாம், டொய்லெட் போடுறது, முடிய இறக்குறது, வலிக்கிறது, நகம் பட்டுறது, சாப்பிட்றது, குளிக்கிறது, சுத்தமாகிறது, வீட்டுக்கு வந்த விசிட்டர்ஸை பார்க்கறது. சில வீட்டுக்கு நாம் போவோம் ஃபோனில் இருப்பான், காய்ச்சி கட்டியிருப்பான் ஃபோனில் இருப்பான், டீ குடிப்பான் ஃபோனில் இருப்பான், விறக்கொலை போகிறோம் ஃபோனில் இருப்பான். அவன் அந்த ஃபோனுக்குள்ளேயே கிடக்கான், அவன் வேற ஒரு உலகத்தில் இருக்கான். அமித் மௌலே வந்து போனாரா? அவனுக்கு தெரியா, அவனுக்கு தெரியா. வேற ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்குது இந்த ஃபோன். அப்ப இந்த இளைஞர்கள் சாதித்தவர்கள், இந்த இளைஞர்கள் இஸ்லாத்தை வளர விட்டவர்கள், இந்த இளைஞர்கள் சமுதாயத்தை புரட்டி போட்டவர்கள். இந்த இளைஞர்களுக்கு இப்ப விலங்க போட்டு வச்சுட்டான் நம்முடைய சமுதாயம் அவுட். அடுத்த ஜெனரேஷன் வீழ்ச்சி. இப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கம்மி, குறையுது. இருக்கிறார்கள் என்னமோ குரு அனுமதிச்சும், இருக்கிறார்கள் பள்ளி நிர்வாகமும் எல்லாம் பாதுகாக்கணும். நான் இருக்கிற கொஞ்சம் போனா அடுத்த ஜெனரேஷன்ல இந்த பள்ளிக்குள்ள என்ன செஞ்சு என்னடா இதெல்லாம் கட்டி வச்சு கிடக்கு, இதுல என்ன நடந்திருக்கு ஒரு காலத்துல யோசிக்கிற அளவுக்கு வந்துடும் போல கிடக்கு பயமா. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் மார்க்கம் என்ற பேர்ல புதுசா உருவாயிட்டு வந்து மூளைக்கு படலண்டா அதிசா லைவ் ஆக்கிட்டு போறான். அது வேற, அவருக்கு மூளைக்கு படலையா, புத்திக்கு படலையா, அதிசா லைவ் ஆக்குறாரு அவர். அது சரி வராது. அது எப்படி பள்ளி எப்படி ஊதின, சே பள்ளி ஊதின ரூ 10 ரூபா. அது சரி, ரசூல்லா சின்னத்தை கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணி இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்குல இருக்கிறவங்க. அவங்கள நம்ம பாதுகாக்கணும், அவங்கள நாங்கள் வளர்த்தெடுக்கணும். வளர்த்தெடுக்கிறண்டால் நம்முடைய மக்கள் எல்லாரும் ஒன்று சேரணும், தனவந்தர்கள் எல்லாம் ஒன்று சேரணும். இருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மதரசாக்களை கொஞ்சம் கட்டி எழுப்பணும், அதுக்கு நல்ல வளம் கொடுக்கணும். கேட்க ஒரு மதரசாவில் இருக்கிற ஒரு உஸ்தாதுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். நல்ல மேசைகளை போடு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு சும்மா வீட்டில் இருக்கிற அதே குவாலிட்டியில கொடு. நம்முடைய பிள்ளைகள் அப்ப அந்த பிள்ளைகளை நாம பிரைவேட்டாவே படிப்பிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டு போட்டு பிரைவேட் ஸ்கூல்களுக்கு அடி புட்டி. இப்ப நம்முடைய முதல் கொழும்புல தான் பிரைவேட் ஸ்கூல்கள், இப்ப நம்முடைய ஊர்லயே பிரைவேட் ஸ்கூல்கள், இங்கிலீஷ் ஸ்கூல்கள். அதுக்கு வேணும்னா அட்மிஷன் ஃபீஸ் என்ன, அது சாரி அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சு அப்படிங்க. அது நம்ம சும்மா சேர்க்கிற மாதிரி. டேய் 1 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வந்து சேர்க்காண்டா, சாரி. அதுல 1ஆம் ஆண்டுக்கு பிள்ளைய இருக்கக்குள்ள இன்டர்வியூ எடுக்க, டேய் படிப்பிக்க ஒன்றும் தெரியாத பிள்ளைய தான் சேர்க்கும், அதை கூட இன்டர்வியூ எடுக்கான் அவன். இது இருக்கடா குதிரத்து கண்டுபிடிச்சானுகள். ஒன்றும் தெரியாத பிள்ளைல தான் 1ஆம் ஆண்டு சேர்க்குறேன், அதை இன்டர்வியூ எடுக்கான். என்ன உங்களோட பிள்ளைக்கு இங்கிலீஷ் எழுத வருது இல்லையா, அதுக்கு தான் சேர்க்க மாட்டேங்க. இப்படி எல்லாம் இந்த பிரைவேட் ஸ்கூல்கள் எல்லாம் உருவாகுதே. நாம உருவாக்குவோமே மதரசாக்கள் நல்ல நல்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு கவர்மெண்ட் அனுமதியோட நடந்துகிட்டு இருக்கிற குர்ஆன் ஹதீஸோட நடக்கிற நல்ல மதரசாக்களை அப்படியே கட்டி எழுப்பி நல்ல கட்டடங்களை போட்டு நல்ல சாப்பாட்டை கொடுத்து நல்ல உலமாக்களை கொண்டு வந்து நல்ல ஆசிரியர்களை கொண்டு அந்த ஸ்கூல் பாடத்தை கொடுத்து இங்கிலீஷை கொடுத்து சிங்களத்தை கொடுத்து விஞ்ஞானத்தை கொடுத்து ஏலவல் பாடம் பயோ படிப்பிக்கலாம். மதரசா பயோ படிப்பிக்குது, மௌலவி ஆயிட்டு டாக்டர் ஆகு. இதை நாம செய்யணும், இல்லாம இல்லை. ஏன்னா நம்மகிட்ட டொனேஷன் வாங்கி தான் மற்ற மதத்தில் இருக்கிறவனே நடத்திக்கிட்டு போறான் அவனுடைய ஃபங்க்ஷனுங்களை. நம்மகிட்ட நல்லா இருக்குது, நல்ல வளம் இருக்குது, நல்லா கொடுக்கும். அதை நாம நம்முடைய சமுதாயத்துக்கு செலவழிக்கணும், நல்ல மதரசாக்களை உருவாக்கணும். அப்ப நம்முடைய இளைஞர்கள் அங்க பாதுகாக்க போறாங்க, நம்முடைய யுவதிகள் பாதுகாக்க போறாங்க. நடந்து 15 வயசுக்கு 25 வயசுக்கு இடைப்பட்டவர்கள் எய்ட்ஸ் நோய் அதிகமாக இருக்கிறது என்று இன்றைக்கு தகவல். இன்றைய தகவல் எய்ட்ஸ் நோய் அதிகரிக்கிறான். எந்த வயசு? 15 to 25 வயசுக்குள்ள எய்ட்ஸ் நோய் அதிகரிக்கிறான். அப்ப விபச்சாரம் அதிகமா நடக்குது இல்லையா? பின்ன நடக்காதா? இந்த போன் கையில இருந்தா எல்லாம் நடக்கும், முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய யுவதிகளை காப்பாற்றணும், நம்முடைய பெண் பிள்ளைகளை காப்பாற்றணும்டா அந்த பெண்களுக்கு நல்ல ஒரு மார்க்க சூழல்ல படிப்பிக்கக்கூடிய ஒரு கொலிஜை உருவாக்கும்.
அவங்க மார்க்கத்தோடு இருக்கணும், ஒரு பேணுதல் இருக்கணும், அஜ்னபி மஹரமி உறவு பேணுற ஒரு மாதிரி இருக்கணும். அது இல்லை நமக்கு. அது அதை சொன்னால் ஃபேஷன், ஃபேஷன் இல்லாது. மார்க்கம் எங்கே இருக்குது? இஸ்லாம் எங்கே இருக்குது? ஒழுக்கம் எங்கே இருக்குது? இல்லை. ஸ்கூல்லையே ஆசிரியர் தினத்துக்கு டான்ஸ் அடித்தா சாரும் டீச்சரும் எழும்பிக்கிட்டு, அப்போ பிள்ளைகள் எப்படி இஸ்லாத்தோட இருக்கிற? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குற ஆசிரியர் மேடையில் டான்ஸ் அடித்தா பாட்டை போட்டா அப்போ பிள்ளை லவ் பண்ணும் தானே, லவ் பண்ணுறான் தானே, ஓடும் தானே. எத்தனை ஸ்கூலில் பிள்ளைகள் மயங்குழுந்து அங்கே கொண்டு போனா பிள்ளை பிரெக்னென்ட் ஆகிருக்கேங்கிறோம் இல்லையா? எத்தனை நடந்துட்டு? எப்படி பிரெக்னென்ட் ஆன? எப்படி ஆன? நீங்க பாட்டு போட்டு அடிக்காட்டின அவன் ஒத்திக்க பார்த்திக்கான். இதை சொல்ல போனா நம்மளை பத்தி பார்லிமெண்ட்ல வச்சு பேசுறான், பரதநாட்டியம் பத்தி பேசினாங்க. இந்த ஒழுக்கத்தை சொன்னா நம்மளுக்கு எதிராக கதைக்கானு. இவர் என்ன பரதநாட்டியம் ஆடுற ஆடுவேன் தானே, நான் இன்றைக்கும் சொல்லுவேன் தான். நீ என்னன்னாலும் எங்கட கடமையை நாங்கள் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா உங்கள்கிட்ட? ஒரு ஆசிரியர் ஒரு கட்சி இருக்கணும், ஒழுக்கம் தான் நீ படிச்சு கொடுக்கணும். நீ மேடையில் பொம்பளை மாதிரி டான்ஸ் அடிச்சா நீ என்ன ஆசிரியர்? நீ 9, நீ 9, உனக்கிட்ட ஒழுக்கம் பெறாது. சாரி, மன்னிச்சுக்கோங்க, எல்லா ஆசிரியர்களும் இல்லை, ஒரு சில நாசமா போன ஆசிரியர்களால பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கத்தை கொடுக்க முடியல, ஒழுக்கத்தை கொடுக்க முடியல. அப்ப பிள்ளைகள்கிட்ட ஒழுக்கம் மார்க்கம் வரணும் என்றா கார்டியன்ஸ், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஊரில் உள்ள தனவந்தர்கள், வழிகாட்டல்கள் சரியா இருக்கணும், பக்காவா இருக்கணும். இப்போ இளைஞர் சமுதாயத்தை பாதுகாத்தால் இஸ்லாமிய சமுதாயம் பாதுகாக்கப்படும். இளைஞர் சமுதாயத்துக்கு சேவைகளை செய்வோம், கவனத்தை அங்க செலுத்துவோம், பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துவோம். அதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நாம பாதுகாக்கணும். இஸ்லாமிய விளிமியங்களை பிள்ளைகள்கிட்ட நம்ம உருவாக்கணும். இந்த ஒரு வேலையை பிள்ளைகள்கிட்ட இஸ்லாம் போய் சேர்றதுக்கான வழி எங்க இருக்குன்னு தேடுங்க. இப்படியான நிகழ்ச்சிகளை அடிக்கடி வைங்க. தர்பியா நிகழ்ச்சிகள், மாணவர் நிகழ்ச்சிகள், பயான் நிகழ்ச்சிகள், இதுகளை அடிக்கடி வச்சா அந்த பிள்ளைகளை காதுக்கு அதாலும் போகும். இது கொத்துபாக்கே கடைசியா வார கடையா வந்தா இமாம் மிம்பர்ல இருக்கக்குள்ள அப்ப உழுவர்றேன். நேரத்தில் வந்தாலும் தூணையும் பேனையும் பிடிச்சிக்கிட்டு படுக்கிறேன். நேரத்தில் வந்து இங்கே முன்னுக்கு இடம் இருக்கும், அங்கே பேனுக்கு கீழே நல்ல ஒரு தூணை பிடிச்சி அப்படியே தூங்கியாச்சு. அன்றை தான் ரெஸ்ட் அவர் வெள்ளிக்கிழமை வீட்டை படுத்தா உம்மா பிள்ளைகளை காவ காக்கிற, வாப்பா படுக்க, வாப்பா படுக்க, இங்கே பாக்ஸுக்கு கீழே படுக்க. எப்படி தங்கத்திர போகுதுன்னு தெரியா? பயான கேட்கறதும் இல்லை நேரத்தோட ஜும்மாக்கு வந்து. அப்ப பயானுகளை போடுவோம், இப்படி தர்பியா நிகழ்ச்சிகளை வைப்போம். அது பிள்ளைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மார்க்கத்தை சொன்ன மாதிரி இருக்கும், ஒரு ஹதீஸை சொன்ன மாதிரி இருக்கும். பழையபடி நமக்கு இஸ்லாமிய சமுதாயமாக வந்து இஸ்லாமிய விழுமியங்கள், ஒழுக்கங்கள் இருக்கணும். பாவத்தை கண்டா தடுப்போம். ஆற பிள்ளை இது எனக்கு தெரியாத பிள்ளைன்னு போப்படா, மன்றா மின்குமுல் முன்கர ஃபல்யு கையு பியதி, பாவத்தை கண்டா கையால் தட்டு போ. இப்படி ஆரன் என்னது கையில் என்னடா புகை இது என்ன இந்த இடத்துல இது நமக்கு என்ன வம்புக்கு நாம் போனோம்டா ஊர் நாரி போய்த்துரு. சம்பந்தம் இல்லாமல் ஒரு மோட்டார் பைக்கில் ஒரு சந்தியில் கண்ண நேரமாக இருக்குதுன்னா பாருங்க, வச்சு போட்டு எந்த வீட்டுக்கு பாஞ்சிக்கா நிறையா கொஞ்சம் பாருங்க. நம்முடைய சமுதாயத்தை நாம தான் பாதுகாக்கணும். சும்மா ஒரு வீட்டுக்கு ஒரே ஆள் வந்து போகுது, வாடகைக்கு ஒரு குடும்பம் வந்துருக்கு, ஒரே பொடியன்கள் வந்து போறானுங்கள்டா, தூள் விற்காண்டாம்பி வேற என்ன என்னத்துக்கு வாங்க தூள் விற்கான். இந்த தூள் வியாபாரிகள் வேற டிசைன்ல வரான், பெட்ஷீட் வித்துக்கு வருவான், கதிரை வித்துக்கிட்டு வருவான், என்ன காபட்டு வித்துக்கு வருவான். அவன் கையில் இருக்கிற மொத்த சாமானை பார்த்தாலே ஒரு 2000 ரூபாய் சாமான் தான் இருக்கு. எப்படி வாடகை கூட எடுத்து வாழ்றான் என்று பார்த்தா அது சாமான், அது உள்ளுக்குள்ள பக்கட்டா வித்துக்கிட்டு இருக்கான். இது வெளியில், அது வெளியில் அந்த பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குற சாமான் தான் இது, உள்ளுக்கு பிளாக் மணி. தயவு செஞ்சு கொஞ்சம் உற்று கவனிப்போம், சம்பந்தப்பட்ட இடத்துல அறிவிக்கணும். சம்திங் ராங்காக தெரியுது என்னன்னு பார்க்கணும். சும்மா தெரியாதாக்களுக்கெல்லாம் வீடு வாடகை கொடுக்குறேன், கடை ரூம் வாடகை கொடுக்குறேன், இந்த வேலைகள் பார்த்துருக்கப்படாது. நம்முடைய ஊர் தான் நாசமாக போகுது. நல்ல சம்பளம் பாப்பா 20,000 ரூபா வாடகை தாரான் பாப்பா கொடுக்குறோம், 5,000 ரூபா தான் கேட்காங்க எல்லாரும் வீட்டுக்கு. இவன் 20,000 ரூபா தாரான்டா கொடுத்துருவான், 20,000 தந்து போட்டு நம்முடைய 20 பிள்ளைகளை நாசமாக்கி போட்டு போய்த்துருவான்.
அப்போ தயவு செஞ்சு இதுலாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், என்ன நடக்குது இந்த ஊர்லன்னு. அப்போ நாம் நம்மளோட வாட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து, நம்முடைய சூழலை பாதுகாத்து, நம்மளோட பிள்ளைகளை கவனம் செலுத்தி என்ன நடக்குது, என்ன செய்கிறோன்றதை பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு நம்மளை போன்னு விட்டா தானே. இது முழு பேருக்கும் தகப்பன் சாமி போகணும் கையில். பேர புள்ள எடுக்கிற வயசில் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அப்போ நம்ம எப்படி புள்ள வளர்க்குறது? தயவு செஞ்சு அந்த சனியனை தூக்கி வச்சு போட்டு குடும்பத்தை கொஞ்சம் கவனிச்சோம்டா நல்ல இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.